35-40 வருஷத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டையில நான் வீட்டுல இருக்கும்போது நிலாச்சோறுன்னு ஒண்ணு சாப்பிடுவோம். அநேகமாக ஒரு நிலா இருக்கோ இல்லையோ வெளியே உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுற பழக்கம் நாங்க ஒரு வளவு வீடுல இருக்கோம். பாளையங்கோட்டையில அது மாதிரி வளவு வீடுனா ஒரு 5-6 வீடுகள் இருக்கும். 2-3 அறை உள்ள வீடுகள். அந்த வீட்டுல தான் இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து சாப்பாடை எடுத்து வந்து அந்த ஒரு வில்வ மரம் ஒண்ணு உண்டு. அந்த வில்வ மரத்தினுடைய மூட்டுல அங்கங்க வந்து உட்கார்ந்து இருந்து எல்லாரும் என்னக்கா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்க, என்ன சாப்பிட்டாங்க, இப்படி ஒரு உரையாடலோடு ஒரு இரவு உணவு இருக்கும். எல்லாரும் கையில உருண்டையா வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஓரிரு மணி நேரம் அந்த உற்சவம் நடக்கும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற அத்தை, மாமா, பெரியம்மா அப்படிதான் நம்ம உறவுகள். யாரும் மதமோ ஜாதியோ யாரும் பார்த்ததே கிடையாது. எனக்கு அப்பாவுடைய மிக நெருங்கிய நண்பர் வந்து காதர் அப்படின்னு பேரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் காதர் மாமான்னு தான் சொல்லுவோம். அப்படி மாமா சித்தப்பா வாழ்ந்த தமிழ் சமூகம் திருநெல்வேலியில இருக்கணும். அப்படி யார் யார் எந்த மதம், எந்த சமூகம், எந்த ஜாதி எதுவும் தெரியாது. எல்லோரும் மாமா, எல்லோரும் அத்தை, எல்லோரும் பெரியப்பா, எல்லாரும் சித்தப்பா. அப்படி இருந்த கூட்டம். அப்படி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது அவங்கவுங்க வீட்டு சாப்பாடை கொடுப்பாங்க. அந்த ஒரு உணவை சாப்பிடும் போது பெரும்பாலும் ஓரிரு பேச்சு இருக்கும். ஏன் அவன் ஒல்லியா இருக்கான், அவனுக்கு சரியா சாப்பிடுறது இல்லையா, அவன் என்ன கரெக்டா காலையில வெளியே போறது இல்லையா, இல்ல இவளுக்கு வந்து மாசோடாய் கிடையாது சரியா வருதா, இந்த மாசம் தூரம் தள்ளி போயிருக்க, இப்படியான பேச்செல்லாம் அங்க நடக்கும் போதே அவரவர்களுடைய குடும்பத்தினுடைய அனுபவங்களையும் பகிர்ப்பாங்க. நீ இது ஏன் உலகநிலை கொடுத்துருக்கலாம, அவனுக்கு வந்து கொஞ்சம் வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம, இவனுக்கு கொஞ்சம் கேழ்வரை செஞ்சு கொடுக்கலாமேங்கிற உரையாடல் அந்த வில்வ மரத்தினுடைய அடியில நடந்தது. எனக்கு தெரிந்து ஒரு 7-8 ஆண்டுகள் தொடர்ச்சியா நடந்த விஷயம் மனசுல இன்னைக்கும் அவ்வளவு பசுமரத்தாணி போல இருக்கு. ஆனா இன்றைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள்ல, எனக்கு தெரியாத பாளையங்கோட்டை மாதிரியான ஊர்ல இன்றைக்கு இப்படியான ஒரு மரத்தடியிலோ இல்ல ஒரு மொட்டை மாடியிலோ இல்ல வீட்டு முற்றத்திலோ இப்படியான ஒரு நிலாச்சோறுக்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிந்து பெரும்பாலான ஊர்கள்ல பெரும்பாலான வீடுகள்ல நடக்கல. அப்ப அந்த காலத்துல இருந்து அப்படியே ஒதுங்கி வேற வந்துட்டோம். அப்படியே தான் நிலாச்சோறுல இருக்கு. அது என்ன, அதுல என்ன சந்தோஷம் அப்படின்னா, அது வெறும் சந்தோஷ குறியீடு மட்டும் இல்லை. அதுல கிடைச்ச அனுபவம் பகிர்ந்தலும், அதுல கிடைச்ச உறவின் பிடித்தலும் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதை யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் கொடுத்தது. ஆனா இன்றைக்கு அவற்றை எல்லாம் தொலைச்சிட்டோம். இன்னைக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு பெரிய விருந்து அப்படின்னா பஃபே. அதெல்லாம் வந்து தட்டு மூளை அடுக்கி வச்சு வரிசையா விருப்பமான உணவுகள் எல்லாம் அடுக்கி வச்சு ஆளாளுக்கு தட்டை தூக்கிட்டு போய் வேணுங்கிறத போட்டு அள்ளி நின்றுகிட்டே தட்டுல சோறு அதிக்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன் தான் சாப்பிடுவான். ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய திருமணம் அப்படின்னாலே உங்க என்ன பஃபே, எவ்வளவு என்ன எத்தனை வகைகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அளவு மாறிக்கொண்டே போய்கொண்டு அளவு முழுசா அப்படியே நம்ம வெளிநாட்டு விஷயங்களை உள்ள வாங்கி கொண்டே இருக்கிறோம். ஆசார கோவை என்று ஒரு நூல் உண்டு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல். அந்த நூல், அந்த தமிழ் நூல்ல உலகத்துல எத்தனையோ உணவை பற்றிய நூல்கள் இருக்கு. ஆனா அவ்வளவு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் நூல்ல ஒரு பாடல்ல ஒரு வரி இருக்கு. எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணுங்கிற விஷயத்த நிறைய பேர் பேசியிருக்காங்க. எப்படி சாப்பிடணுங்கிற விஷயத்துல அவர் சொல்லும் போது முதல்ல சொல்றது நின்று உண்ணார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நின்றுட்டே சாப்பிடாத. எனக்கு ஞாபகம் இருக்கு, தட்டை எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு வீட்டுல சாப்பிட்டு திட்டுவாங்க, உட்கார்றாங்க, சமணம் போட்டு கீழே உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு வந்து நின்று சாப்பிடுவது ஒரு பெருமிதமாயி போச்சு. கையில தூக்கிட்டு போயிட்டு பஃபே அப்படிங்கிறது. அவன் அன்னைக்கு சொல்லிக்க நின்று உண்ணார். 2வது உரையார். சாப்பிடும்போது பேசாதன்னு திட்டு வாங்கியிருப்போம். இந்த மாதிரி 48-50களில் இருக்கக்கூடியவர்களுடைய அப்பாக்கள் கண்டிப்பாக அவர்களை திட்டி இருப்பாங்க. பேசும்போது சாப்பிடும்போது என்னது பேச்சு வேண்டி கிடக்கு, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொன்ன சமூகம் தான் நம்ம. அது அன்னைக்கு 1500 வருஷத்துல இருந்து போன 50 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி இல்லை. கிடந்து உண்ணார். கீழே படுத்துட்டு திங்காத. அப்படியே சோஃபால காலை தூக்கி மேல போட்டுட்டு இந்த பக்கம் இடது கையில சோழ முடிய தின்னுட்டு அவன் வந்து விராட் கோலி அடிக்கிறான், இல்லைன்னா சித்தியில இருந்த எல்லா சீரியல்லையும் எவ்வளவு அழுதுட்டு இருக்கா அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடறதா இன்னைக்கு பெரும்பாலான கூட்டம். ஒட்டுமொத்தமாக நாம் மாறிக்கொண்டே